அட ஒரு வழியாக கொடிவேரிக்கும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா தான் பெரிய சாக்குங்க. என்னன்னு பார்த்தா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதுலேயும் கூட்டம் வேறு நிறையா இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா நீட்டாக கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு சாய்ஸா பாப்பாவுக்கும் எங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் சாங் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில் தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் கிளம்பி போனால் ஈவினிங் வர மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு தேவையானது சாப்பாடு எல்லாமே நாங்கள் எடுத்து வண்டிலே வச்சுட்டோம். சாய்ஸா குட்டி வந்து பார்த்தா பேக் சைடு தூங்குறேன்னு சொல்லி போய் எடுத்தாங்க. ஓகே தூங்குங்கன்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து எழுப்புனதுனால அவங்களுக்கு இன்னும் அந்த தூக்கம் கலையலை. ஸோ அவங்க அப்படியே டல்லாகவே உட்காந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காந்து பாட்டு வந்து சவுண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா ரோட்லலாம் அந்த பனி வந்து லைட்டாக இது பண்ணி அப்போ தான் வெயில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த இயர்லி மார்னிங்கில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த லொக்கேஷனே ரொம்ப அழகாகவே தான் இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாய்ஸா குட்டியுமே பக்கத்தில் வந்துட்டு அம்மா இன்றைக்கி எங்கே போகிறோம், குளிக்கவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லைம்மா குளிக்க போகலை, நம்ம சாங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் போனது. போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெட் கலரில் பூ பூத்து அழகாக இருந்துச்சு மரம்லாம். ஏன்னா நானுமே ரெட் கலரில் தான் இன்றைக்கி தாவணி போட்டிருக்கேன். மேட்சிங்னு சொல்லி எங்கள் மாமாவையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நாங்கள் போக வேண்டிய இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தான் வந்தோம். ஸோ கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பாரியூர் அந்த லொக்கேஷனில் தாங்க மோஸ்ட்லி 90s காலத்தில் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு தான் இன்றைக்கி போய் நம்ம சாங் பண்ணலாம்னு நானும் மாமாவும் ரெடியாகி வந்தோம். பார்த்தா வழி ஃபுல்லாக இந்த மாதிரி வாக்கால் தண்ணி நல்லா போய்கிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே சாய்ஸா அம்மா குளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. குளிக்கலாமா, ஈவினிங் குளிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு தான் உள்ளே வந்து பார்த்தா வயல் ஃபுல்லாக இந்த மாதிரி உழுது போட்டிருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் விசாரிச்சு கேட்கும்போது இப்போ தான் வந்து நாற்று போட்டிருக்கோம், அடுத்து நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் அடுத்து 2 வாரத்தில் வந்து நட்டுருவோம், அப்போக்கி உங்களுக்கு நல்லா பசுமையாக இருக்கும், அந்த டயத்தில் வந்து நிறையா சாங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, வந்ததுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷனை நல்லா சுற்றி பார்த்தோம். ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தோடனே காலையில் சாப்பிடாம தானே வந்தோம். ஃபஸ்ட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாங் ஷூட் பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டப்பையை கையில் தூக்கிட்டேன். சாய்ஸா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்தாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல்ல சாய்ஸா குட்டிக்கு தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். எப்போவுமே சாய்ஸா ஊட்டிகிட்ட தான் சொல்லுவாள். இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, அவங்களே கையில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் 2 பிளேட் எடுத்து மாமாவுக்கும் எனக்கும் சாப்பாடு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் மாமா வந்து எந்த இடத்துல சாங் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போய் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல பண்ண நல்லா இருக்குமா சத்யா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லாயிருக்கும், ஏன்னா சுற்றி ஒரே பசுமையாக இருக்கிறதுனால வீடியோ சாங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் சாப்பாடு போட்ட பிளேட்டில் வந்து மாமாவுக்கு கொஞ்சமும் எனக்கு கொஞ்சமும் எடுத்து வச்சுட்டு மாமா கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத ஹாட் பாக்ஸ் இது தானே போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் மூடிட்டேன். இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான். ஏன்னா லாங் ட்ராவல் வேறு வரும், வேறு சாப்பாடு எதுவும் செஞ்சுட்டு வரதும் சரிப்பட்டு வரல. அதனால் இந்த சாப்பாடே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன். ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு செஞ்சு வச்சுட்டு தான் மற்றது வேலையை பார்த்தது. மாமாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சமாக நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சாய்ஸா குட்டி ஆனால் எப்போவுமே என் கட்சி தாங்க. நான் எது செஞ்சாலும் அவங்க தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. மாமா அப்பப்போ வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு கழுவலாம் அப்படின்னு போனால் இந்த சைடு வந்து வாக்கெல்லாம் நல்லா தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. குமிச்சு கழுவலான்னு பார்த்தா சரியான ஆழமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த பக்கம் அப்படியே நான் தாவி உட்காந்து தான் பிளேட்டை வந்து வாஷ் பண்ணேன். மாமாவும் என்னுடைய பிளேட்டும் வாஷ் பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சாய்ஸா அங்கேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நானும் இறங்கி வரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைடா அங்கேயே நின்று அப்படின்னு சொல்லவும் சரிம்மான்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மாமா சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வயலில் வேலை செஞ்சுட்டு அந்த நேரத்தில் சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தட்டு கழுவிட்டு கிளம்பிட்டு எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மறுபடியும் வண்டியிலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாங் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சாய்ஸா பார்த்தா வண்டியை சுற்றி அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டுமே நல்லா மந்தமாக தான் இருந்துச்சு, வெயில் அவ்வளவா தெரியல. ஆனால் என்ன காற்று அடிக்காததுனால சரியான வெக்கையாக இருந்துச்சு. சும்மாவே வேர்த்து போய்கிட்டே இருந்துச்சு. எப்படி நம்ம சாங் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாமாட்ட கேட்டதுக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், இன்றைக்கி சாங் ஷூட் பண்ணியே தான் ஆகணும், இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வண்டியில் மறுபடியும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். சாய்ஸா வேறு அந்த சைடில் இருந்துட்டு அம்மா வேர்க்குதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேர்க்குதுன்னா வெளியில் உட்காந்து விளையாடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் சாங் ஷூட் பண்ண போகலாம்னு பார்த்தா என் முடி ஃபுல்லாக தனியாக அவுந்துட்டு வந்துருச்சுங்க. எனக்கு இருக்கிறதே குட்டியோண்டு முடி, ஒட்டு முடி வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா தனியாக வந்துருச்சு. அப்புறம் என்ன மறுபடியும் அதை சீவி ஒட்டு போட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாமா அதுக்கப்புறம் கேமரா ஆங்கிள் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போ, இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக் சைடு தள்ளி போய்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் ஏறி அந்த நுங்கெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஆஹா நுங்கு போய் வாங்கி சாப்பிட்றலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நுங்கு வெட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கல்லும் இறக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் சாங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமாவும் நானும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மாமா வந்து இந்த ஸ்டெப்பு போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிளாக நான் ஒரு சாங் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் மாமாவும் நானும் சேர்ந்து ஒரு 2-3 சாங் வந்து பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு வரும்போது சாய்ஸா குட்டி அம்மா எனக்கு பூஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் மார்னிங்கே பூஸ்ட் வந்து கலக்கி இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு டம்ளரில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றினா கையில் பட்டுருச்சுங்க. சரியான சூடு. அப்புறம் 2 ஊதிட்டு சாய்ஸா குட்டிக்கிட்ட கொடுத்தா அப்போவுமே சூடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு மறுபடியும் நான் கையிலே வாங்கிட்டு இன்னொரு டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அவங்களுக்கு ஊதி கொடுக்கும்போது அவங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாமா கிட்டே கேட்டேன் உனக்கு வேணுமா மாமான்னு. இல்லை எனக்கு வேணாம் நீங்களே குடிங்கன்னு சொன்னாங்க. சரின்னு குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். சாய்ஸா தண்ணியில் குளிக்கலாமா இங்கே குளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. குளிக்கலாம்னு தான் பார்த்தா இறங்கி குளிக்கிற மாதிரி வசதி இல்லாதனால சரி கொடி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதுலேயும் தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி நல்லா வரும், இந்த டைம் இவ்வளோ கம்மியாக வந்துச்சு. அதனாலேயே மாமா சொன்னாங்க நானும் சாய்ஸாவும் மட்டும் கீழே இருக்கிற தண்ணியில் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்துடுறோம், அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லவும் சாய்ஸாவும் மாமாவும் குளிக்க போயிட்டாங்க. நான் அப்படியே இங்கே பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நான் எதிர்பார்த்து வந்ததோட கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா தண்ணி நிறைய ஃபோர்ஸாக வரும், நம்மளும் சேர்ந்து ஜாலியாக குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளானில் வந்தது. பார்த்தா இப்படி தண்ணி கம்மியாக வந்ததுனால கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.